வெல்கம் டு மை சேனல். இப்போ லீட் கோட் கொஸ்டின் நம்பர் 49 குரூப் அனாகிராம்ஸ் பார்க்க போறோம். இது ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின். டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, given an array of strings 60, group the anagrams together, you can return the answer in any order. An anagram is a word or phrase formed by rearranging the letters of a different word or phrase, typically using all the original letters exactly once. இப்போ அனாகிராம்ஸ்னா என்னதுன்னா, இப்போ இது ஒரு அரேனா, இப்போ முதல்ல இந்த டீன்னு எடுத்துக்கிறோம். இந்த டீய ஆர்டர் சேஞ்ச் எப்படி பண்ணாலுமே, இந்த இஏடின்னு வரணும். அப்படியே இருந்துச்சுன்னா, இது 2மே அனாகிராம். இப்போ இதுல இந்த ஸ்ட்ரிங் அரேல இந்த ஸ்ட்ரிங்ல அரேல என்னலாம் அனாகிராம் பார்ப்போமா? இந்த ஈட், டி இது 2 அனாகிராம். வேற ஏட்டுங்கிறது ஒரு அனாகிராம். டான், நேட்ங்கிறது ஒரு அனாகிராம். பேட்க்கு எதுவுமே இல்ல. அது தனி. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஹாஷ் மேப்ல அப்ரோச் பண்ணலாம். ஹாஷ் மேப் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இப்படி ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் குடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரிங் அரே. அந்த ஸ்ட்ரிங் அரேல இத எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு அது இப்போ ஈட்டுங்கிறத நம்ம கேரக்டர் அரேயா மாத்துறோம். கேரக்டர் அரேயா மாத்தும்போது, அது இ, கமா, ஏ, கமா, டீயா மாறிரும். இப்போ இத நம்ம அரே சார்ட் பண்ணா ஏஇடின்னு மாறிடும். அந்த ஏஇடிய ஒரு ஸ்ட்ரிங்கா நம்ம கன்வெர்ட் பண்ணி, அந்த ஸ்ட்ரிங்க நம்ம மேப்ல கீ வேல்யூவா ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் வேர்ட் வரும்போது அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரிங்கா மாத்தி, இதையும் கம்பேர் பண்றோம். இந்த அந்த மேப்ல இருக்கிற கீயையும், அடுத்து வர்ற எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டீன்னு வருதுன்னா, 2மே ஸ்டார்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, அத நம்ம இந்த லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றோம். இந்த லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றோம். இப்ப நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. நான் கோடிங் லாஜிக்ல பண்ணும்போது உங்களுக்கு புரியும். முதல்ல நம்ம ஹாஷ் மேப் டிக்ளேர் பண்ணிக்கிடுவோம். ஹாஷ் மேப் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா நம்ம கேரக்டர் அரேயா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வர்ற ஸ்ட்ரிங்க நம்ம கேரக்டர் அரேயா மாத்தப் போறோம். அதுக்கு இப்ப நம்ம வர்ற ஸ்ட்ரிங் எல்லாம் கேரக்டர் அரேயா மாத்திட்டோம். அந்த கேரக்டர் அரேய சார்ட் பண்றோம். இப்போ சார்ட் பண்ண அரேய ஒரு ஸ்ட்ரிங்கா எடுக்கிறோம். அதுக்கு ஸ்ட்ரிங்கா இருங்க guys. இப்போ நம்ம இந்த கீ வேல்யூ என்ன பண்ண போறோம்னா, முதல்ல அந்த கீ வேல்யூ ஆப்ல போய் ஸ்டோர் பண்ணி, அடுத்து வர்ற இதையும் கம்பேர் பண்ணி இருந்துச்சுன்னா, அது 2மே அனாகிராம். அத நம்ம இந்த லிஸ்ட்ல போய் ஸ்டோர் பண்ணணும். ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங்க நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா, நெக்ஸ்ட் வர எலமெண்ட்ஸ்லாம் இதோட வேல்யூ போய் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு எம்ப்டி லிஸ்ட்ட நம்ம ஆட் பண்ணி வேல்யூவா எடுத்துக்கிறோம். நியூ லிங்க்டு லிஸ்ட்.
வர்றது நம்ம மேப்ல இல்லன்னா, ஏற்கனவே மேப்ல இருந்துச்சுன்னா, அதோட கீய நம்ம கம்பேர் பண்ணி, அதோட வேல்யூல நம்ம அந்த எலமெண்ட்ஸ நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு என்னன்னா, ஆட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ அதோட லிஸ்ட்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணா, அதோட வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். இது மட்டும் சாரி சின்ன டைப் சின்டெக்ஸ் அக்செப்ட் ஆயிருச்சு கைஸ். இப்போ இப்போ மறுபடியும் உங்களுக்கு திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஸ்ட்ரிங் அரே இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்க நம்ம இருக்கிற அனாகிராம்ஸ்னா ஒரு இப்போ டீயும் ஈயும் இந்த டி, ஈ இது 2 அனாகிராம்ஸ். அதாவது ஒரு அனாகிராம்னா எப்படின்னா, அதோட ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலுமே இந்த லெட்டர் இந்த வேர்ட் வரணும். அதுக்கு பேர் தான் அனாகிராம்ஸ். அத நமக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்றோம். அந்த அந்த அனாகிராம்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்றோம். எது எது அனாகிராம்ஸ் அத எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னா, குடுத்துக்கிற ஒரு ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங்க நம்ம கேரக்டர் அரேயா மாத்தி, அந்த கேரக்டர் அரேய சார்ட் பண்றோம். சார்ட் பண்ணும்போது ஏஇடின்னு வரும். இந்த ஏஇடிய நம்ம மறுபடியும் ஸ்ட்ரிங்கா மாத்துறோம். இந்த ஸ்ட்ரிங்கா மாத்தி அந்த மேப்போட கீய நம்ம ஸ்டோர் பண்றோம். மறுபடியும் அந்த அடுத்த லெட்டர் வரும்போது டி. அந்த டீங்கிறது ஷார்ட் பண்ணி ஏஇடின்னு வரும். அந்த ஏஇடிய நம்ம ஏற்கனவே மேப்ல இருக்கான்னு பார்க்குறோம். இருக்கு. அப்போனா அந்த மேப் டாட் கெட் கீ டாட் ஆட் எஸ்டி. அப்போனா அந்த ஏஇடிங்கிறத இந்த எயிட் எஸ்டி தான் ஸ்டோர் பண்றோம். ஸோ எஸ்டிங்கிறது எது? டி. அந்த டீங்கிறது லிஸ்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வேர்ட் டேன். டேன் வருது கைஸ். இப்போ டேன் நம்ம ஷார்ட் பண்ணி எடுத்தா ஏஎன்டின்னு வரும். அந்த ஏஎன்டிய நம்ம மேப்ல கீயா இருக்கான்னு பார்க்குது. இல்ல. அப்போ மறுபடியும் இந்த ஏஎன்டிய மேப்ல கீயா ஸ்டோர் பண்ணி அடுத்த எலமெண்ட் போகுது. ஏடிஇ. ஏடிஇ ஸ்டார்ட் பண்ணா என்ன வரும்? ஏஇடி வரும். நெக்ஸ்ட் இந்த ஏஇடி இருக்கான்னு பார்க்குது. இருக்குது. அப்போ மேப் டாட் கெட் கீ ஆட் டாட் எஸ்டி. அப்போ இந்த லிஸ்ட்ல போய் அந்த ஏஇடி இந்த 8ங்கிறது ஸ்டோர் ஆகும். இந்த மாரி இந்த லூப் கடைசி வரைக்கும் ஸ்டோர் பண்ணி, மிச்சம் இருக்கிற அந்த இதெல்லாம் வேல்யூஸ்ல போய் ஸ்டோர் ஆகிடுது. கடைசியா அந்த வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணா, நமக்கு அந்த ஆன்ஸர் கிடைச்சிது கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.